Hey, hi friends, welcome to Grace Entertainment. இன்னைக்கு நம்மளோட டயட்டோட 42nd டே. ஆக்சுவலாக நான் 40th டேவே நான் வந்து ஷூட் பண்ணி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண பார்த்தேன். பட் ஆனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 22ஆம் தேதி நான் வெயிட் செக் பண்ணது. நான் 20 நான் செக் பண்ணிட்டேன். 40 days ஆஃப் டயட் கம்ப்ளீட்டாக செம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணேன். வாங்க அந்த வெயிட் செக் பண்ண வீடியோ பார்க்கலாமா? செம்ம இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோ என் உடம்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. 10 கிலோ குறையிறதுக்கு 40 நாள் ஆயிருக்கு. இப்போ கடைசி 10 நாளில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ குறைச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 10 கிலோ 1 கிலோ தான் குறைஞ்சிது. நான் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த 10 நாள் வந்து நைட்டில் ரொம்ப லேட்டாக தூங்குறது, அதனால தான் அந்த வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நினைக்கிறேன். நான் இந்த 10 நாள் வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக தூங்க முடியல. எப்படி இருந்தாலும் ஒரு 12:30 1 தான் தூங்க போக முடியுது. நான் அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 4 மணி 3:30 மணி வரைக்கும்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் ரொம்ப எனக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ நான் வந்து என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, அந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க். இதுதான் அந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கோட மிக்சரு. இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் க்ளீனாக இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேட் கட்டர்னால் உங்களோட தேவையில்லாத கொழுப்பை உடைக்கும், கரைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை சொல்லுவாங்க இல்லையா, அதையும் இது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த மிக்சரில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி நான் சொல்கிற குவான்டிட்டியில் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 25 days உங்களுக்கு வரும். ஸோ டெய்லி மார்னிங் 1 glass, அதாவது நீங்கள் எழுந்திரிச்சோன்னே ஒரு 500 to 300 ml வார்ம் வாட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் நம்ம காலை கடன்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபேட் பர்ன் ட்ரிங்க், இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்லாம் முடிச்சுட்டு கடைசியாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு கிளாஸ் இது நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். இது கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் தெரியுது நிறையா. இது வந்து இம்யூனிட்டி பவர் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சு பொருள்லாம் சொல்லலாம், டாக்ஸிக் திங்ஸ், அதை கூட இது வந்து எல்லாத்தையும் கரைச்சி வெளில கொண்டு வந்துடும். ஸோ இட் வில் வெரி வெரி யூஸ்ஃபுல். இதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் டீ 100 கிராம், மஞ்சத்தூள் 100 கிராம், சோம்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், ஓமம் 100 கிராம், மிளகு 50 கிராம், சுருள்பட்டை 50 கிராம். ஓகே, இப்போ நம்ம அந்த கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு 300 ml, அதாவது ஒரு 1.5 கிளாஸ் வச்சுங்களேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி, பெரிய கிளாஸ் தண்ணி போட்டுங்க. போட்டுட்டு இதான் நம்மளுடைய மிக்ஸு நல்லா கொதிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட போகிறேன். இந்த மிக்ஸு பாருங்கள், டீஸ்பூன் மாதிரி தான். 1 2 போட்டாச்சு. இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மிக்சர் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர், இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுது. இஞ்சி 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. ரொம்ப இஞ்சி போட்டு ரொம்ப சூடு பண்ணாதீங்க. கடைசியாக ஒரு 1/2 லெமன் அப்படியே புழிஞ்சி, அவ்வளோதாங்க. இதை வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியது தான். ஸோ சிம்பிளில் இதுதான் என்னுடைய ஃபேட் கட்டர் ட்ரிங்க். இப்போ வடிகட்டி இந்த கிளாஸில் நம்ம எடுத்துக்கலாம். புட்டு ரோஷன், இது ரொம்ப சூடாக இருக்கும், சுட குடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளில் அதே மாதிரி பண்ணி வச்சிங்க. டெய்லி காலைல ஒரு கிளாஸு, நைட் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ப்ளீஸ் எபிசோட் 1 2 3 பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் எபிசோடில் நான் வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். வாக்கிங் இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சேம் டயட்டுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு சிக்கன் டிஷ் நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதுதான் த்ரூ அவுட் த டே நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லியிருப்பேன்.
அது தவிர்த்து நான் ஒரு பீஃப் டிஷ்ஷு நான் வந்து பீஃப் சாப்பிடுவேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நான் பீஃப் சிக்கன் மாற்றி எடுத்து கொஞ்சம் ஹீட்டு தான், அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் மோரும் குடிச்சிக்கிறேன், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணுறேங்க. வேறு எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல. எனக்கு கொஞ்சம் நாக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. 42 நாளாக ஒரே ஃபுட்டு. இப்போ நான் சாப்பிட்றது ரெட் ரைஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது சூப்பர் ரிசல்ட்டு. நான் 10 days 2 kg தான் என் டார்கெட்டு. அது கரெக்டாக நான் இந்த வாட்டி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 99. இந்த 90 days டார்கெட் எனக்கு வந்து டபுள் டிஜிட் ஆகணும் என் வெயிட். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 114 கிலோ நீங்கள் வெயிட் பார்த்துருப்பீங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 90 நாள் முடியும் போது நான் வந்து 99 கிலோ ஆகணும். அதான் என்னோடய மெயின் டார்கெட்டு. இப்போ 40 நாளில் 10 கிலோ குறைச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 40 நாளில் எனக்கு 10 கிலோ தேவையில்லை எனக்கு. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே சொன்னேன் பார்த்தீங்களா, டயட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், போக அப்படியே நிற்கும், ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ நம்ம விடாமுயற்சியாக பண்ணால் தான் நம்மளுடைய வெயிட் நம்ம என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னும் நான் 5 கிலோ என்னுடைய 90 days சேனல் இன்னும் நான் 5 கிலோ குறைக்கணும். அப்போ தான் நான் வந்து டபுள் டிஜிட்டுக்கு வருவேன். அதுக்கு இன்னும் எனக்கு நிறைய டைம் இருக்குது, 45 days டைம் இருக்குது. நான் முயற்சி பண்ணுவேன். அந்த 45 days ஃபுல்லாக ஆகாமல் அதுக்குள்ளேயே நான் குறைஞ்சிருமோன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஆனால் சேம் டயட் சேம் எக்ஸசைஸ் நான் இந்த வீடியோவில் என்னென்ன உங்களுக்கு காமிக்கிறனோ அதை தான் நான் பண்ணுறேன், அதான் நான் சாப்பிட்றேன். எதுவுமே ஹிடன் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நம்பலாம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் யாரெல்லாம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய எபிசோட் 1, 2, 3 நான் இந்த லிங்க்கில் போடுறேன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடுறேன். அதை ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் மீ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.